ஸோ ஹே காய்ஸ், நான் தான் உங்கள் ஆலன் பேசுகிறேன். இன்றைக்கான வீடியோ என்னென்னா, நிறையா பேருக்கு வந்து இன்னும் தெரியலை. அதாவது என்னென்னா, நம்ம கில்டுக்கு வந்து ஹானர் ஸ்கோர் கொடுக்குறானுங்கோ, இந்த இதை ஒரு அமௌண்ட் ஃப்ளாக் அமௌண்ட் கொடுக்குறாங்கோ, ஃப்ரீன்னு என்ன யூடியூபர்ஸும் போடுறாங்க. ஆனால் அது எப்படி எடுக்கணும்னு யாரும் சொல்லலை. அதை வந்து எப்படி எடுக்கிறதுன்னு தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒழுங்காக எனிமி ஹெட்ஷாட்டு ரெட் கலர் பட்டனு ஒழுங்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கப்பா, இல்லைன்னா ஹெட்ஷாட் அது ஏங்க என்ன சொல்ல வேண்டியது இருக்குது பாருங்கள். எல்லோரும் பார்க்குறவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வீடியோக்கு லைக்கை தட்டிட்டு பாருங்கள். சரிங்க, இன்றைக்கான வீடியோ என்னென்னா, இந்த ஃப்ளாக் அமௌண்ட்டை எப்படி எடுக்கிறதுன்னு நான் பார்க்க போகிறோம். சரி ரைட்டு, ஃப்ளாக் அமௌண்ட்டு, இந்த அமௌண்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. உங்கள் கில்டு வந்து டிஸ்ட்ரிக்டில் டாப் 100 அடிச்சிருக்கணும். இது வந்து ஒரு 3 நாள் மட்டும் தான் நம்மளால் வாரத்தில் விளையாட முடியும். அதாவது புதன், சனி, ஞாயிறு, இந்த 3 நாள் மட்டும் தான் விளையாட முடியும். அந்த 3 நாளில் நீங்கள் விளையாண்டு உங்கள் டிஸ்ட்ரிக்டில் டாப் 100 பிளேஸ்மெண்ட்டில் இருக்கணும். உங்கள் கில்டு சீசன் குறையிற வரைக்கும் உங்கள் கில்டு வந்து பிளேஸ்மெண்ட்டில் இருக்கணும். அதோட நெக்ஸ்ட் என்னென்னா, உங்கள் கில்டுக்குன்னு ஒரு ஹானர், அதாவது எப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் கில்டு வந்து ஏற்கனவே ஒரு சீசன் வந்து நீங்கள் பிடிச்சி இது மாதிரி சீசன் அப்படின்னா, உங்கள் கில்டுக்கு வந்து ஏற்கனவே ஒரு ஹானர் இருக்கும். செகண்ட் ஹானராக இருந்தால் மட்டும்தான் இந்த அமௌண்ட் கிடைக்கும். சரி ப்ரோ, செகண்ட் ஹானர்லாம் இருக்குது, இது எப்போ க்ளைம் பண்ண முடியும்னா, நீங்கள் இப்போ விளையாண்ட சீசன் வந்து எப்போ முடியுதோ முடிஞ்ச மறுநாளே உங்கள் மெயில் பாக்ஸில் இந்த அமௌண்ட் இருக்கும், நீங்கள் க்ளைம் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ். அப்புறம் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க, கில்டு வார் வந்து நான் விளாண்டேன், பட் வந்து ஒரு குறிப்பிட்ட மேட்ச் மட்டும் தான் பாயிண்ட் ஏறுது, சில மேட்ச் பாயிண்ட் ஏற மாட்டேங்குதுங்கிறீங்க. இதோட விளக்கம் வந்து இன்னும் நிறைய பேருக்கு தெரியலை. என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டாப் 5 அதிக கில் அடித்த ஒரு 5 மேட்ச் மட்டும்தான் ஃபஸ்ட்டு கணக்கில் ஏறும். அதுக்கடுத்து நீங்கள் அடிக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அடித்த அந்த 5 மேட்சில் ஏதோ ஒரு கம்மியாக உள்ள மேட்சை விட ஒரு பாயிண்ட் அதிகமாக இருந்தால் ஒரு பாயிண்ட் தான் ஏறும். 16, இப்போ நீங்கள் வந்து உங்களோட ஹையஸ்ட் ஸ்கோர் இப்போதைக்கு 16னா, நீங்கள் 17 அடிக்கிறீங்கன்னா ஒன்று கூட எடுத்துகிட்டு அதனால் 17 ஏறும்னா ஏறாது. அந்த 17ல் ஏற்கனவே கம்மியான ஸ்கோர் எது வச்சுருக்கீங்களோ அதை சப் பண்ணால் எவ்வளோ வருதோ அதுதான் ஏறும். இப்போ 17 நீங்கள் அடிச்சிருக்கீங்க, 16 தான் உங்கள்ட்ட ஹையஸ்ட் ஸ்கோரில் கொஞ்சம் கம்மியானதுன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பாயிண்ட் தான் ஏறும். அப்புறம் இது மாதிரி வந்து கில்டு வார் டைமில் வந்து எப்படி ப்ரோ அப்போ அதிக பாயிண்ட் அடிக்கிறதுனா, நீங்கள் உங்கள் டீமுக்கு ஒரு ஜோன் சர்வே செட் பண்ணி வச்சுக்கணும். ஏற்கனவே ஜோன் சர்வே தரமான ஜோன் சர்வேயாக இருக்கணும். முத்தான்னு போயிட்டு முதல்ல சாப்பிட்றது இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு கில்டு வார் பண்ணி சேர்க்க முடியாது. ஜோன் சர்வே பியூர் ஜோன் சர்வே மட்டும்தான் ஆடணும். 2 பேர் அட்டாக் ஆடணும். ஒருத்தர் வந்து ஜோன் சர்வேக்குமே காயின் எடுத்து கொடுத்து அட்டாக் ஆடுற மாதிரி வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் மேட்ச்சுக்கு ஒரு 5 to 5 மேட்ச் வந்து மாற்றி நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம். அதே மாதிரி மெயினாக நம்ம வந்து கில்டு வாருக்கு ப்ரோ எங்ககிட்ட வந்து ஸ்குவாட் கம்மியாக தான் இருக்குது, நாங்களே விளாண்டுக்கிற மாதிரி இருக்குது, சில பேர் விளாட்றாங்க பட் ஏற்ற தெரியாமல் போயிடுறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்குன்னு உங்கள் கில்டுக்குன்னு ஒரு குரூப்பாக நம்பர்ஸ், உங்கள் கில்டில் உள்ளவங்களோட நம்பர்ஸ், இன்ஸ்டா ஐடி ஏதாச்சும் ஒன்று வந்து வாங்கி வச்சுக்கோங்க கான்வர்சேஷன் வச்சுக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு அவங்களுக்கும் இன்னொரு மெம்பர்ஸும், அவங்களுக்கு 2 பேருக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு மெம்பர்ஸை பிடிச்சி டீமாக போட்டு விட்டு உங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடியோ அல்லது நம்பரையோ நீங்கள் கொடுத்து, ப்ரோ நீங்கள் வந்து இவங்களோட பேசிக்கோங்க, நீங்கள் வந்து இவங்களோட கில்டு வார் விளையாட கூப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லி டீமாக பிரித்து விட்டிங்கன்னா, டீமுக்கு எத்தனை பாயிண்ட் அடிக்கிறாங்கன்னு பார்த்து அந்த டீமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு டீம் வந்து ஹையஸ்ட் பாயிண்ட் அடிக்கிறாங்க அப்படின்னா, அந்த டீம் வந்து அந்த டீமுங்கிற சில பல எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் செஞ்சிங்கன்னா அதை பார்த்து சில அடுத்த உள்ள டீமும் விளையாட ஆரம்பிப்பாங்க. அப்புறம் நீங்கள் வந்து இன்னொரு கில்டு ஓப்பன் பண்ணலாம். அடுத்து வந்து மெயினாக என்னென்னா, நீங்கள் வந்து கில்டு வர டைம்ஸில் வந்து மேக்ஸிமம் யாரையும் வேறு எந்த மேட்சும் விளையாட விடாதீங்க. அப்படி நீங்கள் விளையாட விட்டிங்கன்னா ஒவ்வொரு கில்டு மேட்ச்சும் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி கில்டு வார் தானே அப்படின்னு மேக்ஸிமம் விட்டு போயிடுவாங்க. அப்புறம் கில்டு பிளேஸ்மெண்ட் ஏறலன்னு கவலைப்படுவீங்க. இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் என்னென்னா, கரெக்டான ஒரு ஆக்டிங் கில்டு லீடர் 3 ஆஃபீஸர் வச்சுக்கணும். ஏன்னா கில்டு லீடர் உங்களால் ஆன்லைன் சப்போஸ் வர முடியாட்டி உங்கள் கில்டில் உள்ள ஆக்டிங் கில்டு லீடர் யார் வந்து ஆஃபீஸர்ஸ் பார்த்துப்பாங்க. ஏன்னா கில்டுக்கு வந்து மெயின் வந்து லீடரை விட ஆக்டிங் கில்டு லீடரும் ஆஃபீஸர்ஸும் தான். அவங்க கில்டை கரெக்டாக நடவடிக்கை கொண்டு போயிட்டாங்கனாலே கரெக்டாக கில்டு போயிடும். ஓகே காய்ஸ், நீங்கள் இப்போ அந்த அமௌண்ட் எப்படி எடுக்கிறது ப்ளஸ் கில்டு வார் பாயிண்ட்ஸ் எப்படி ஏற்றுறதுங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். பாய் காய்ஸ்.